ஹாய் அபி, சொல்லுங்க. இன்னைக்கு மீட் பண்ணலாமா? ஷோர் அபி. எங்க மீட் பண்ணலாம்? ஈகோ பார்க் வந்துருங்க. கண்டிப்பா அபி, வந்துடுறேன். ஓகே. அபி, அபி, மீட் பண்ண சொன்னீங்க. என்ன இப்படி வந்திருக்கான்? என்னங்க இப்படி வந்திருக்கீங்க? ஏங்க இதுக்கு என்னங்க, உங்களை பார்க்க வரதான் புது லுங்கியெல்லாம் போட்டு வந்தேன். எங்க ஜாகிங் போறதுக்கு இந்த காஸ்டியூம்ல வந்திருக்கீங்க? நீங்க தாங்க ஜாகிங் போறீங்க, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்புறம் இது நல்லா கம்ஃபர்டபுளா தாங்க இருக்கும், வேணா இதுலயே ஜாகிங் போலாம் வாங்க. ஐயோ சாமி, அதெல்லாம் வேணாம், வாங்க வாக் பண்ணிட்டே பேசலாம். ஓகே போலாம். ம். சாரி அபி, என்கேஜ்மெண்ட் அப்போ சரியா பேசவே முடியல. அதான் பேசலாமேன்னு வர சொன்னேன். எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அப்படியா? அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க அபி. நம்ம மேரேஜ் இருக்குல்ல, ஆ, அது எப்படியாவது ஒரு 3 மாசம் தள்ளி போட முடியுமா? ப்ளீஸ். ஏங்க என்னங்க சொல்றீங்க? பிடிக்கல முன்னாடியே வீட்ல சொல்ல வேண்டியதானே? பிடிச்சிருக்குங்க, வாங்க. இல்லங்க, எனக்கு லவ் பண்ணி அந்த டைம் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரு 3 மாசம் தள்ளி போட்டா போதும். அபி, அதான் பிடிச்சிருக்குல்ல, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணலாம். ஏங்க, நீங்க பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க, சைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா கேரக்டர் எப்படின்னு தெரியணும்ல. கேரக்டர் தெரிஞ்சதான் வேணாம்னு சொல்றியே. என்னது? என்ன சொல்லுங்க? இல்ல அபி, எதுக்கு இதெல்லாம்? எனக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. ஒரு 3 மாசம் பழகி பார்க்கலாமா? ஓகேனா சொல்லுங்க, இல்லைனா நான் வீட்டில் பேசி எப்படியா கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். ஏங்க அதெல்லாம் வேணாங்க, நானே பண்றேன். இது சொல்லதான் காலையில் இவ்வளவு சீக்கிரம் வர சொன்னீங்களா? அது மட்டும் இல்லை, இங்கேருந்தே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமே தான். ஓ சூப்பருங்க, பண்ணலாமே. ஆமா, எங்க இருந்து உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வருது? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க யாருமே லவ் பண்ணதே இல்லையா? இருந்திருக்குங்க, அதெல்லாம் ஸ்கூல் டியூஷன் அதெல்லாம் பப்பி லவ்ங்க. ஏங்க ஸ்கூல் டியூஷன் லெவல்லாம் ஒரு லவ்வாங்க. ஏன் நீங்க யாரையும் லவ் பண்ணது இல்லையா? ஏங்க நானும் லவ் பண்ணிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது 3 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். டபுள் சைடா? இல்ல டபுள் சைடு ஆக்கணும் தான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டேன். கடைசியில என் ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். போய் தானே சொல்றீங்க? சத்தியமா அவன் தான் கூட்டு போயிட்டான். யோ, உன் ஃப்ரெண்ட் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணல, உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவன் லவ்வுக்கு நீரா ஹெல்ப் பண்ணிருக்க. பாருங்களேன், அப்ப அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க 2 பேரும். சுத்தம், அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லவ்வுமே செட் ஆயிருந்திருக்காது. வாங்க உட்காந்து பேசுவோம். ஏன்? வாங்க. இந்த ஒரு இடம் தான்ப்பா ஃப்ரீயா இருக்கு. சரி தண்ணி கொடுங்க அபி. ஜாகிங் போனது நானு, உனக்கு தண்ணியா? தாகம் எல்லாருக்கும் தாங்க எடுக்கும். சரி சொல்லுங்க, எனக்கு எப்படி லவ்வே செட் ஆகுதுன்னு கரெக்டாக சொன்னீங்க. எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் டைரக்டா வந்து ப்ரப்போஸ் பண்ணாதான் பிடிக்கும். இப்படி தூதுப்புறா வச்சுட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. செட் ஆகுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் போய் சொல்லுங்க. ஓ அப்படியே சொல்றீங்க? யோ, நம்ம லவ் பண்ணலான்னு பார்த்தா உனக்கு லவ் பண்றதுக்கு கிளாஸ் எடுக்கணும் போலயே. இது செட் ஆகாது. மேரேஜை போஸ்ட்போன்லாம் பண்ண வேணா, தெரிஞ்சிருந்தா கேன்சல் பண்ணியிருப்பேன். அட ஏங்க அப்படி சொல்றீங்க? அதான் 3 மாசம் டைம் இருக்குல்ல, எப்படி லவ் பண்றது மட்டும் பாருங்க. பார்க்குறேன். சரி சொல்லுங்க, என்ன ஃபோட்டோல பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா? பட் பார்த்தோன்னே எப்படி பிடிக்கும்? ஆக்சுவலாக ஃபோட்டோவில் பார்த்தோன்னே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க.
அப்புறம் இந்த இன்ஸ்டாவில் போய் பார்த்தேன்னா அதில் ஒரு மாதிரி விழுந்துட்டேன். இன்ஸ்டாவா? இன்ஸ்டா ஐடி எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அபின்னு போட்டோன்னே ஒரு 30 ஐடி வந்துச்சு. அப்புறம் நீங்கள் வேறு வீட்டில் 2வது பொண்ணுன்னு சொன்னீங்களா, ஸோ அபி லிட்டில் பிரின்சஸ்ன்னு போட்டேன். ஒரு 10 ஐடி வந்துச்சு. அதில் உங்கள் ப்ரொஃபைலை வச்சு மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டுங்க. பரவாயில்லையே, நீங்களும் பிரெயின்லாம் யூஸ் பண்ணுறீங்க. சரி, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள். நீங்களே இன்ஸ்டா சர்ச் பண்ணி பார்த்தீங்க தானே? ஆ பார்த்தேன், ஆனால் அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கல உங்களை மாதிரி. எப்படியும் இந்த ஐடி தான் வச்சுருப்பீங்க. ராஜுபாய்னு போட்டு பார்த்தேன். அஞ்சான் படம் பார்த்து தானே வச்சிங்க? ஆமாம். ஏன்? இருங்க, உங்கள் டிபியை கொஞ்சம் பாருங்களேன். சூர்யான்னு நினைப்பா? இங்கே பாருங்க, உங்கள் ப்ரொஃபைல பட்டையும் கொட்டையுமா? வேஸ்ட்டு. இதை பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணலான்னு நினைச்சேன். சரி, நேரில் பார்த்தோமேன்னு ஓகே சொன்னேன். இந்த ப்ரொஃபைலை போய் மாற்றிடுங்க. நான் சூர்யா மாதிரி இல்லையா? இங்கே ஃபர்ஸ்ட் மீட்லேயே என்னை பேட் வேர்ட்ஸ் பேச வைக்காதீங்க. ஓ சரி, விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான்? ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்களும் கிளம்புங்க. இங்கே பாரு அபி, எனக்கு பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 3 மாதம் இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ஏன் சாகிற வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இருப்போம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐ லவ் யூ. இப்போ நான் என்ன சொல்லணும்? நீ ஒன்றும் சொல்ல வேணாம். 3 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணத்தில் சொல்லு. அபி, ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்.